அபார கருணாசிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வம். ஸ்ரீ குருப்பியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுக்கிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை. புரட்டாசி மாதம்னாலே திருப்பதி வெங்கடாச்சலபதி அவரோட ஞாபகம் வராமல் இருக்காது, திருப்பதி ஞாபகம் வராமல் இருக்காது. எல்லோருமே இன்றைக்கி வெங்கடாச்சலபதியை வேண்டிக்காமல் இருக்க மாட்டோம். இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி சனிக்கிழமைன்னு ஒன்றே ஒரு அனுபவம். வெங்கடாச்சலபதி திருப்பதிக்கும் பெரிவாளுக்கும் உண்டான ஒரு அனுபவம். 1969 மே மாதம் 1 தேதி பெரிவா திருப்பதி வெங்கட்ராம சுவாமியை தரிசனம் பண்ணுறார். அதாவது தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போய் பெரிவாளை நல்ல மரியாதையோடு வரவேற்று பூர்ண கும்பத்தோடு வரவேற்று பெரிவா உள்ளே சுவாமி தரிசனம் பண்ணுறார். அப்போ சகஸ்ரநாம அர்ச்சனை நடக்கிறது. பெரிவா சகஸ்ரநாம அர்ச்சனை முழுவதும் இத்தனைக்கும் ஏறி போயிருக்கா. திருப்பதி படியில் கீழ் திருப்பதியிலேருந்து ஏறியே போயிருக்கா பெரிவா. அந்த எந்த ஒரு அந்த முகத்தில் எந்த ஒரு டயர்ட்னஸ்ஸு, அந்த சோர்வு, நடந்து வந்த சோர்வு எதுவுமே இல்லை அப்போ பெரிவாளுக்கு. அப்போ சுவாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை நடக்கிறது. மகா பெரிவா தன் கையால் சாமரம், அந்த சகஸ்ரநாம அர்ச்சனை முழுக்க சாமரம் வீசியிருக்கா பெரிவா. அப்படி எந்த ஒரு இதுவே இல்லாமல் பெரிவாளுக்கு அந்த நடந்து வந்த சோர்வு கூட இல்லாமல் சகஸ்ரநாம அர்ச்சனை முழுக்க சாமரம் வீசி நல்ல தரிசனம் பண்ணிட்டோம். பெரிவா வெளியில் வரா. அப்போ பெரிவாளை பார்க்கறதுக்கு அங்கே நிறைய ஜனங்கள் காத்துருக்கு வெளியில், கோவிலுக்கு வெளியில். பெரிவா அந்த தேஜஸ், அந்த சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தால் பெரிவா முகமே அவ்வளோ தேஜஸ்ஸாக இருந்ததாம். அப்போ ஜனங்கள்லாம் ஒரே பெரிவா ஹரஹர சங்கரான்னு எல்லாம் கைகூப்பி நிற்கிறது. அப்போ பெரிவா எல்லாரையும் ஒரு கை காமிச்சு சத்தம் போடாமல் இருக்க சொல்லிட்டு, உங்களுக்கெல்லாம் ஒரு உபதேசம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாலாம். அன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் அங்கே இருந்து பட்டாச்சாரியர் எல்லாருக்குமே கேட்டுன்னு இருந்தாலாம். பெரிவா வாயால் உபதேசம் வாங்கிக்கிறதுங்கிறது எப்படி ஒரு கொடுப்பனை, அதுவும் ஒரு உபதேசத்தை பொது உடைமையாக்கி பொதுவாக ஜனங்களுக்கு வெளியில் அது சொல்கிறாருன்னா எப்பேற்பட்ட ஒரு கொடுப்பனை. அன்றைக்கி அங்கேருந்து அத்தனை பக்தர்களுக்கும் பெரிவா சொல்கிறா, எல்லாரும் கார்த்தால எழுந்த உடனே ஸ்ரீ வெங்கடேஸ்வராய நமக உபதேசம் நடக்கிறது எல்லாருக்கும். அப்போ வெங்கடேஸ்வராய நமக அப்படின்னு கார்த்தால எழுந்த உடனே சொல்லணும். ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வெங்கடேஸ்வராய மங்களம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு மந்திரோபதேசம் மாதிரி அன்னைக்கு கோவில் வாசல்லேருந்து ஜனங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணாலாம். பெரிவாள் அந்த திருப்பதி தரிசனத்தில் அனுபவத்தில் எழுதியிருக்குது. இது மாதிரி இப்போது அதே மாதிரி இதே இதும்போது தான் பெரிவா காசி யாத்திரை போயின்னு இருக்கும் பொழுது செங்கல்பட்டில் கேம்ப்பு. அப்போ செங்கல்பட்டில் பெரிவாளுக்கு உடம்பு சரியில்லை, நல்ல ஜுரம். பெரிவாளை அப்போல்லாம் தொட முடியாது யாரும். ரொம்ப ரொம்ப சன்னியாசிங்கிறதுனால நியமம், யாரும் அப்போ தொட முடியாது. அதனால் யாரும் தொட்டு பெரிவாளுக்கு சர்வீஸ் பண்ண முடியல, அப்போது சேவை பண்ண முடியல. பெரிவாளுக்காக தனியாக ஒன்றும் பண்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு ஜுரம். இந்த நிலையில் பெரிவாளே ஒரு உபாயத்தை தேடிண்டாலோ என்னமோ தெரியாது. இந்த நிலையில் மகாராஷ்டிராலேருந்து ஒரு சன்னியாசி ராமேஸ்வரத்துக்கு போயின்ட்டுருக்கார். அவருக்கு அவர் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் வேலை செய்தவர், கவர்மெண்ட்டில் இருந்த எம்ப்ளாயி. அவர் தன் இஷ்டப்பட்டு சந்நியாசம் வாங்கின்னு இருக்கார். அவர் ராமேஸ்வர தரிசனத்துக்காக போயின்னு இருந்தவருக்கு
அவருக்கு வந்து அவரோட தண்டம் வந்து தொலைஞ்சு போயிடுறது. சந்நியாசிகளுக்கு தண்டம் வந்து தொலையக்கூடாதுன்னு இல்லை, ஒரு நிமிஷம் கூட தண்டம் இல்லாமல் இருக்கக்கூடாது சன்னியாசிகள். அதனால் அவர் அப்படியே தொலைஞ்சதுன்னா அது இன்னொரு சன்னியாசிக்கிட்டேருந்து அந்த தண்டத்தை பெற்றுக்கொள்ளணும். உரிய வந்து அதற்குரியான சடங்குகள் பண்ணி தண்டத்தை வாங்கிக்கணும். அதுதான் அதோட ப்ரொசீஜர். அப்போ மகாபரிவா வந்து செங்கல்பட்டில் இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டு மகாபரிவாள்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு தண்ட நமஸ்காரம் பண்ணிட்டு தண்டம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் மகாபரிவாள்கிட்ட. இந்த மாதிரி எனக்கு தொலைஞ்சு போயிடுத்து, நான் மகாராஷ்டிராவிலேருந்து வரேன், நான் சந்நியாசம் என்னோட இஷ்டப்பட்டு நான் சந்நியாசம் வாங்கின்னு இருக்கேன், எனக்கு வந்து இப்போ தண்டம் இல்லை, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணி எனக்கு ஒரு தண்டம் கொடுக்கணும்னு உடனே பெரியவா அதற்கு உண்டான எல்லா இதுவும் பண்ணி அவருக்கு உரிய ஒரு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி அவருக்கு வந்து தண்டத்தை கொடுக்குறார். அதை வாங்கிட்ட உடனே இந்த மகாராஷ்டிரா சுவாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ பரமேஸ்வரன் கையாலேயே தனக்கு தண்டம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. அப்புறம் பெரியவாளையே அவர் குருவாக வரிச்சுன்னுட்டு நான் உங்களோடையே காசி யாத்திரை வரேன் அப்படின்னு சொல்லிடுறார். அவர் வந்தது நல்லதாக போச்சு. ஒரு சன்னியாசி வந்து பெரியவாளை தொட்டு எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நியமம் இருக்கிறதுனால அப்போ வந்து பெரியவா ஜுரத்துக்கு அவர் தான் தொட்டு எல்லாம் பண்ணுறார், பெரியவாளுக்கு எல்லாமே சேவையெல்லாம் பண்ணுறார். அந்த ஒரு பாக்கியம் அந்த மகாராஷ்டிரா சுவாமிகளுக்கு. அப்படியே பெரியவாளோட வந்து காசி யாத்திரை ஜாயின் பண்ணுறார். அப்போ வந்து பெரியவா திருப்பதி போகிறா. திருப்பதி போகும்போது இதே போயிட்டு வெளியில் வந்தாச்சோம் இல்லையா, பெரியவா வந்துட்ட உடனே இவர் பெரியவாளுக்கு எப்பவுமே வேகமாக நடக்கிற பழக்கம், ரொம்ப வேகம். பெரியவா ஸ்பீடுக்கு யாரும் வந்து ஈடு கொடுக்க முடியாது, அந்த ஃபாஸ்ட்டாக நடப்பேன். மகாராஷ்டிரா சுவாமிகள் அப்போவே பெரியவாளோட வயசானவர். அவர் மொள்ளலாம் நடந்து வந்துட்டுருக்க, பெரியவா அவரை விட்டுட்டு இவர் வேகமாக போயிடுறார். தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்தார் இல்லையா, இதெல்லாம் பெரியவா தரிசனம் உள்ளே போயிட்டு திரும்பி வர்றார். அப்போ தான் சுவாமிகள் ஏறின்னு இருக்கார் படி. அவர் பார்த்துட்டு, நீங்கள் இப்போ தான் வரேலாம், நான் உங்களை விட்டுட்டு வந்துட்டேனே, இன்னும் நீங்கள் தரிசனம் பண்ணணுமே அப்படின்ட்டு தன்னோட வழி அனுப்ப வந்த அந்த அதிகாரிகள், திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளில் சொல்கிறா, இவருக்கு வந்து சரியானபடி தரிசனம் பண்ணி வைங்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்படி எங்கள் பாக்கியம், வாங்கோ சுவாமிகள்னு அந்த மகாராஷ்டிரா சுவாமிகளை கூப்பிடுறா. வாங்கோ, நான் உங்களுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறோங்கிறா. நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, நாங்கள் கீழே இறங்கின்னு இருக்கோங்கிறா பெரியவா. அதுக்கு மகாராஷ்டிரா சுவாமிகள், எனக்கு தரிசனம் ஆயாச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற உடனே எல்லாரும் கேட்குறா, பெரியவாள் கேட்குற, எங்கே தரிசனம் பண்ணேன் நீ அப்படிங்கிற. அப்போ பெரியவா நீங்கள் எப்படி எங்கே தரிசனம் பண்ணேன்னு பெரியவா கேட்குறா. நீங்கள் உள்ளே கோவில்லேருந்து வெளியில் வர்றேள், எனக்கு என் கண்ணுக்கு நீங்கள் வந்து பாலாஜியாகவே தான் தெரிஞ்சேள். அந்த பாலாஜி தரிசனம் உங்கள் மூலமாக நான் பண்ணிட்டேன். நீங்கள் தான் எனக்கு பாலாஜி, நீங்கள் தான் எனக்கு வெங்கட்ராம சுவாமி, நீங்கள் தான் எனக்கு வெங்கடாஜலபதின்ட்டு அவருக்கு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு, எனக்கு இந்த தரிசனம் போகிறோம், கிளம்பலாங்கிற. அவ்வளோ தூரம் திருப்பதிக்கு படியேறி வந்தும் மகாபரிவா தரிசனம் போகிறோம், மகாபரிவா தான் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கோ, திரும்பி போகலாம், நம்ம யாத்திரைக்கு கிளம்பலாம் அப்படின்றவர். எப்பேற்பட்ட பக்தி, எப்பேற்பட்ட குரு பக்தி! அதை விட பெரியவா அவருக்கு அந்த பாலாஜியாவே தரிசனம் கொடுத்துருக்கார் அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு திருப்பதி அவளுக்கு அனுபவம். அப்போது அவரை வந்து மகாராஷ்டிரா சுவாமிகள்னே சொல்லுவா மடத்தில். அவர் பெரியவாள்கிட்ட தண்டம் வாங்கிட்டு பெரியவாளோட யாத்திரை போனவர். இதே மாதிரி ஒரு முறை திருப்பதி தேவஸ்தானத்தில் அவள் அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போடுறான். இப்போ என்ன பண்ணுறான்னா, அவள் அப்பப்போ ஏதாவது கோவிலில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாள். அதை மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக பேசின்னு இருக்கும் பொழுது அவள் சொல்கிறா, இந்த மாதிரி சன்னிதானத்துக்கு அடுத்த ஒரு ஒரு கர்ப்பகிரகத்துக்கு அடுத்த ஒரு பிரகாரம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து 2 பக்கமும் அந்த இடிச்சுட்டு அந்த ஜனங்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு பக்தாள்லாம் இப்படியும் அப்படியுமா போகிற மாதிரி இருந்தால் இடிபடாது, கூட்ட நெரிசல் இருக்காதுன்னு அவள் டிஸ்கஸ் பண்ணுறான். ஆக்சுவலி எப்படி இருந்ததுன்னா நேராக போயிட்டு திரும்பி இப்படியே வரணும். அதனால் அவள் கூட்ட நெரிசல் தாங்க முடியல, 2 பக்கமும் நம்ம வந்து இது பண்ணலாம், இடித்து கட்டலாம், 2 வாசல் வச்சு
கர்ப்பகிரகத்துக்கு அடுத்த இதில் சன்னதியில் அப்படின்னு அவள் பேசின்னு இருக்கா. அந்த போர்டில் வந்து கணபதி ஸ்தபதியும் இருக்கார். அவருக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், மகா பெரிவாளோட அத்தியந்த பக்தர். பெரிவான்னா அவருக்கு எல்லாமே பெரிவா தான். பெரிய ஸ்தபதி. இந்தியாவில் இருக்கிற நிறைய கோவில்களை அவர் தான் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது திருப்பதிக்கும் அவர் ஒரு ஆஸ்தான ஸ்தபதி போல இருக்கு அந்த போர்டில் இருந்திருக்கிறப்போ அந்த டைமில். அப்போ ஸ்தபதியை வந்து அவள் வந்து கேட்குறா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற அந்த மீட்டிங் போர்டில். ஏன்னா ஸ்தபதி ஃபேஸ் சரியில்லை, அவர் ஒன்றும் பதில் சொல்லாமல் உட்காந்துருக்கனால கேட்குறேன், நீங்கள் ஒன்றும் பதிலே சொல்லலையே, உங்களோட ஒப்பீனியன் என்ன இதுலன்னு கேட்குறாவா. அப்போது அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த திருப்பதி இந்த கோவிலை வந்து இந்த ஆகம விதிப்படி இந்த எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் அவள் வந்து ஆகம விதிப்படி முறையாக கட்டின கோவில் இது. இதை நாம் வந்து கை வச்சு இடிக்கிறதுங்கிறது சுவாமியோட அந்த விக்கிரகம் சுவாமி இருக்காரே அதுக்கு வந்து சாநித்தியம் குறையும். அதனால் மக்களுக்கு அவள் தரிசனம் பண்ணுற வர மக்களுக்கு அந்த சாநித்தியம் கிடைக்கிறது கம்மியாகும் அப்படிங்கிறவர். அந்த பவர் குறையும் சுவாமிக்கு அப்படிங்கிறார். இதை அவள் வந்து ஒப்புக்கலை. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒப்புக்கொள்ளவில்லை. அவள் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு தான் முடிவு பண்ணுறான். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் அதில் அப்ஜெக்ஷன் பண்ணுறான், மற்றவெல்லாம் ஒரு மனதான் அதை ஒத்துக்கிறான். ஏன்னா இவருக்கு மனசே சரியில்லை, என்னடா இதுன்னு திருப்பதி கோவிலுக்கு ஆபத்து வந்துடுதேன்ட்டு அப்படியே மனசு கவலைப்பட்டுட்டே இருக்கார். அப்புறம் வந்து இதை வந்து பெரியவாள்கிட்ட சொன்னதான் சரிப்பட்டு வரும். ஏன்னா அவளுமே எப்போதுமே எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் மகாபெரிவாள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுன்னு தான் பண்ணுவாளாம். அதனால் இது போய் பெரியவாள்கிட்ட சொல்லலான்ட்டு இவர் வந்து நேராக ஓடி வர மடத்துக்கு காஞ்சிபுரம் வந்து சொல்கிறார். இந்த மாதிரி திருப்பதிக்கு வந்து ரொம்ப கவலையாக வரார். அவருக்கு 2 நாளாக சாப்பிடலை கொள்ளலை, இதே கவலை. அந்த கவலையோடையே வரார். அப்போ பெரியவா வந்து சொல்கிற வரும்போது, இது நீ எதுவும் சொல்லாத, எப்படி ஒரு தாய் தன் குழந்தை ஒரு பசியில் வந்தால் அரவணைக்குமோ அந்த மாதிரி பெரியவா நிற்க வர நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ கூப்பிட்டுட்டு மடத்தில் இவர் வந்து ஹோட்டல் கழிச்சுன்னு போ, இந்த நேரத்தில் ஏதாவது ஹோட்டல் திறந்துருக்கா பாரு, அது ராத்திரி நேரம், அது அவருக்கு வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடு. ரொம்ப அவர் கவலையில் இருக்கார். வயிறு நிறைய சாப்பிட்டோம், 2 நாளாக அவர் சாப்பிடலை. அதுவே பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அவருக்கு நல்ல வயிறு நிறைய சாப்பாடு, அந்த ஹோட்டல்காராளுக்கு பைசா கொடுத்துட்டு மடத்துலேருந்தே பணத்தை கொடுத்துட்டு வாங்குவோங்கிற அவரை ஹோட்டலுக்கு அழிச்சுன்னு போகிறா. அப்போ மடத்துலேருந்து பணம் கொடுத்தான்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த ஹோட்டல்காரர் மகா பெரியவா அமிச்ச அவருக்கு, நாங்கள் சாப்பாடு போட்டோங்கிறது எங்களுக்கு கொடுப்பனே, எங்களுக்கு எது பணமும் வேண்டாங்கிறா. அவர் சாப்பிட்டு வயிறு நிறைய திருப்தியாக கணபதி ஸ்தபதி வர வந்தப்புறமா பெரியவா கேட்குறான், இப்போ சொல்லு என்ன, ஏன் அவ்வளோ இதாக இருந்த, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். அப்போ திருப்பதிக்கு ஆபத்து பெரியவாங்கிறார். என்ன ஆபத்துங்கிறா. அந்த இடித்து இது பண்ண போகிறான், ஏன் இடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறா பெரியவா. பெரியவா அது சாநித்தியம் குறைஞ்சிடும், ஆகம விதிப்படி கட்டி இருக்கிறதுன்ற. சரிதான், நீ சொல்கிறது சரிதான், கவலைப்படாதே, நீ நீ ஊருக்கு போ, உன் மனசுப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறா பெரியவா. அவருக்கு ஏதோ ஒரு மனசுலேருந்து பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. ஏன்னா 2 நாள் இதே இதையோ எப்படி இதை காப்பாற்றுறது, யாரும் என்னோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒரு கவலை அவருக்கு. அந்த ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருந்தது நிம்மதியாக. அப்புறம் வீட்டுக்கு போய் அன்றைக்கி நல்ல நிம்மதியாக தூங்குறார். அவர் 2 நாளாக தூக்கம் இல்லாமல் தவிச்சவர் நல்லா தூங்குறார். பெரியவாள்கிட்ட பாரத்தை இறக்கி வச்சுட்டோம், நமக்கு இனிமேல் கவலை இல்லை. இதுவும் சொல்கிறார், உங்களை வந்து அவள் கேட்டான்னா நீங்கள் ஒத்துக்காதீங்கோன்னு வேறு சொல்லிட்டு வர்றார். ஏன்னா பெரியவாள்கிட்ட அவள் வந்து ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்பா, ஒரு சஜஷன் அது மாதிரி கேட்பாவா. அப்போ வந்து நீங்கள் ஒத்துக்காதீங்கோ, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் மனசு படிதான் நடக்கும் அப்படின்ட்டு பெரியவா சொல்லி அனுப்புகிறா அன்றைக்கி. இதை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப தைரியம். அப்புறம் வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தூங்குறார். அவர் தூங்கி வெடிய காலையில் யாரோ அவரை தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது கணபதி ஸ்தபதி. டக்குன்னு முழிக்கிறார், யாரும் இல்லை. ஆனால் அவருக்கு வந்து யாரோ நம்மளை எழுப்பின மாதிரி இருந்தது, இப்படி தோளில் தட்டி அப்படின்னு ஒரு உணர்வு அவருக்கு. என்னன்னு தெரியாது, யார் எழுப்பினான்னு யாரும் இல்லை. ஆனால் அந்த அந்த உணர்வு வந்த உடனே திடீர்னு ஒரு வேகம் வந்த மாதிரி கடகடன்னு கிளம்புறார். கிளம்பி அப்போது ஆந்திரா சீஃப் மினிஸ்டர்
அப்போ வந்து பெரியவா இப்போ இவர் வந்து பார்த்தது காஞ்சிபுரம்னு சொன்னேன் தவறு. பெரியவா கணபதி ஸ்தபதி போய் பெரியவாளை பார்த்தது காஞ்சிபுரம் இல்லை, கார்வேட் நகர் கேம்ப். கார்வேட் நகர்னு அந்த கேம்பில் இருந்தா பெரியவா. அது காஞ்சிபுரம்னு சொன்னதற்கு மன்னிக்கவும். அதே மாதிரி பெரியவா அந்த கணபதி ஸ்தபதி ஒரு வேகம் வந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி அப்பொழுதைய ஆந்திர முதலமைச்சராக இருந்த பிரம்மானந்த ரெட்டி வீட்டுக்கு போகிறார். போட்டுக்கிட்டுக்கிட்டு போகிறார். போய் நிற்கிறார். செக்யூரிட்டி தடுக்கிறான். ஆனால் செக்யூரிட்டிக்கு தெரியும் அவர், ஏன்னா அவர் அந்த திருப்பதி அந்த ஆந்திராவில் சம்மந்தப்பட்டு இவர் அடிக்கடி அவர் ஆற்றுக்கு போவார் போகிறதுக்கு. என்ன விஷயம் சுவாமிங்கிற, எனக்கு சிஎம்ஐ பார்க்கணுங்கிறார். இப்போ பார்க்க முடியாது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கல, உங்களை நான் விட முடியாது, அந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும், நான் உங்களை விட முடியாதுங்கிறார். அவர் உள்ள அந்த அந்த லான்குள்ளே தான் இவர் நிற்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், அவர் வெடிகாலையில் இப்போ 4:30 மணிக்கு இறங்குவார். இவர் நடுராத்திரி டக்குன்னு யாரோ எழுப்பி 3:30க்கெல்லாம் கிளம்பியிருக்கார். இவர் யாரோ தட்டி எழுப்பின மாதிரி ஒரு வேகம் வந்து படார்னு சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டார் ராத்திரி 4 மணிக்கு வெடிகாலையில். அப்போ அந்த செக்யூரிட்டி சொல்கிறார், 4:30 மணிக்கு காஃபி குடிக்க அவர் இறங்குவார். அந்த இறங்கும்போது உங்கள் மேலே அவர் கண் பட்டுதுன்னா நீங்கள் போங்க உள்ளே, அவர் கூப்பிட்டாருன்னா. இல்லைன்னா நீங்கள் வந்து வெடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்றார். அவர் வெடிஞ்சு அவரோட அஃபிஷியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் வெளியில் வரத்துக்கு 10 மணி 9:30 மணி ஆஃபீஸ் கிளம்பும்போது தான் நீங்கள் பார்க்க முடியுங்கிற. இவர் வந்ததோ வெடிகாலையில் 4 மணிக்கு. அவர் கரெக்டாக பிரம்மானந்த ரெட்டி காஃபிக்கு இறங்குறார் கீழே. அவரை பார்த்துடுறார் கண்ணில் கணபதி ஸ்தபதி. நல்லா தெரியும் இவருக்கு. அப்புறம் வந்து கணபதி வாங்க அப்படிங்கிறார். என்ன காலங்காத்தால் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அவர் கேட்குறார் பிரம்மானந்த ரெட்டி. அப்போ சொல்கிறார், உடனே எடுத்த கையோடையே இதுதான் ஃபஸ்ட்டு வார்த்தையே, திருப்பதிக்கு ஆபத்து அப்படிங்கிறார். ஏன், என்னாச்சு திருப்பதிக்கு அப்படிங்கிறார். இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது, இந்த மாதிரியே இடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி முடிவே பண்ணி ப்ரப்போசலே பண்ணியாச்சு எல்லாம் அவர் சொல்கிறார். இது கேட்ட உடனே இவருக்கும் பிரம்மானந்த ரெட்டிக்கு ஒரே கோபம் வந்துடுது. உடனே அந்த அறநிலைத்துறை அந்த இது சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்டர் கால் பண்ணுறார். மினிஸ்ட்ரி செக்ரட்டரி அவர் கால் பண்ணோடனே அவள் சொல்கிறா, என்ன நடந்தது? இவர் கேட்குறார், என்ன நடந்தது முந்தா நேற்று திருப்பதியில் அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் சுவாமி, அதுதான் சார், நாங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம், மார்னிங்கு ஆஃபீஸ்க்கு வரோம், நாங்கள் வந்து ஃபைல் எடுத்துன்னு வரோம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா நாங்களே கிளம்பின்னு இருக்கோங்கிறாவா. அப்போ அவர் சொல்கிறார், நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு, என்ன நடந்ததுன்னு சொல்லுனோடனே அவரும் இதெல்லாம் சொல்கிறார். அந்த மினிஸ்டர் இந்த மாதிரி மீட்டிங் நடந்துதான், அந்த ப்ரப்போசல் வந்திருக்கு, நம்ம வந்து அது நல்ல ஐடியாவாக இருக்குது, அதை வந்து பண்ணணுன்னொடனே நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு, வெங்கண்ணா ஜோலிக்கு போகண்டி அப்படின்றார் அவர். அவரோட வெங்கடாஜலபதியோட வேலைக்கே போகாதீங்கோ, அதில் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரு. இது வேண்டாம், இதை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்றார். அப்படின்னு ஆர்டர் போட்டுடுறார் பிரம்மானந்த ரெட்டி. போட்டுட்டு கணபதி சபத்தை, நீங்கள் வீட்டுக்கு போங்க கணபதி, கவலைப்படாமல் நிம்மதியாக போங்க, திருப்பதிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். இவர் திரும்பி பொழுதுதான் அவருக்கு உணர்வை விடிஞ்சிருக்கு. அப்போ நல்ல வெளிச்சம். அப்போது அவருக்கு உணர்வே வருது, சுய நினைவே வருது. எப்படி அவர் ஒரு வேகத்தில் வந்தார், ஒரு வெடிகாலையில் 4 மணிக்கு சிஎம் வீட்டில் போய் கதவை தட்டி, நம்மளுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது, யார் நம்மளை தட்டி எழுப்பினா அப்படின்னு நினச்சிட்டே போகிறார். இதில் தான் புரியறது, இதெல்லாம் மகா பெரிவாளோட விளையாட்டு. எப்படி நம்மளை தட்டி எழுப்பி ஆந்திரா சீஃப் மினிஸ்டருக்கு போய் நீ கேளுன்னு நம்மளை வந்து இது பண்ணி விட்டதே மகாபரிவா தான். இந்த ஒன்று நடந்ததையும் பார்த்தா மகாபரிவாளோட அந்த அனுகிரகம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது, இத்தனை வேகம் இத்தனை தைரியம் எனக்கு வந்திருக்காது அப்படின்னு அவர் நினச்சி மகாபரிவாளை மானசீகமாக நினச்சி அங்கேயே ஒரு நமஸ்காரம் பண்ணுறாராம். அதுக்கப்புறம் திருப்பதிக்கு அந்த ப்ரப்போசலவா வந்து எடுத்துகிட்டே வரலையாம். அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, அந்த நடமாடும் தெய்வம், அந்த காருண்ய மூர்த்தி எல்லோரையும் எந்த நிலையிலும் நம்மை எப்பொழுதும் ஒரு வளமான வாழ்வும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும், நிம்மதியான வாழ்க்கையும் தந்து நம்மை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டே இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த திருப்பதி வெங்கட ஜலபதி வெங்கட்ராம சுவாமி அவரையும் வேண்டிக் கொண்டு, மகாபரிவாளையும் வேண்டிக் கொண்டு
இந்நன்னாளில் நாம் மகாபெரிவா நமக்கு காண்பித்த அந்த வழி, தர்ம வழியில் நடந்து கொண்டு பெரிவா மேலே எப்பொழுதும் பக்தி பண்ணி கொண்டு இருந்தால் நம்மை எப்பொழுதும் பெரிவா காப்பாற்றி கொண்டே தான் இருப்பார். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா.